சாரம் ஹெர்பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட டாக்டர் ராஜமுரளி மேம் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபேஸில் பாடியிலலாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டால் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும், பிம்பிள்ஸ் வரும்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து இந்த ஆயில் முகத்துக்கோ இல்லை உடம்புக்கோ தடவிக்கிற மாதிரி நம்ம போட்டால் வந்து தங்கம் போல ஜொலிக்கிற மாதிரியான எண்ணெய்கள் இருக்கா? போடுவோம். தங்கம் போல ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க. பட் எங்ககிட்ட ஒரு ஆயில் இருக்குங்க. அது வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், அது தங்கம் போல கலர் இருக்கா இல்லையான்னு முதல்ல அதை அப்படி காமிச்சிருங்களேன். டேங்கப்பா, இதை பாருங்க, தங்கம் போல ஜொலிக்கிறதுக்கு தங்கம் போல மினுமினுப்பாக இருக்க ஒரு ஆயில். இது என்ன ஆயில் மேம்? அது வந்து ஆக்சுவலாக நாங்கள் என்ன ஆயில்னு பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்து, இந்த மாதிரி தங்கம் வெள்ளிலாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்கின்னுக்கு தானே அது தங்கம் மாதிரி ஆகணும், ஸ்கின் ஆயில்னு வச்சுட்டோம். கிரேட். இனி யாரானாலும் அதை உபயோகப்படுத்துகிறவங்க எல்லாரும் எப்படின்னா, சில பேர் வந்து ஹோல் பாடி அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறாங்க. சில பேர் என்னென்னா நான் குளித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துடுறாங்க, தொடச்சிட்டு அப்படி இப்படி டேம்பன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது என்னன்னா மறுநாள் வரைக்கும் அந்த ஆயிலோட எஃபெக்ட்டு அவங்க ஹோல் பாடியிலையும் இருக்குது. அதனால் அவங்களோட உடம்பு பூரா வந்து ஒரே நிறமான கலர் வருது. தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது there will not be any difference in tints throughout the body. அது மாதிரி இருக்கும். அது ஒன்று. இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறது என்னென்ன அப்படின்னு சொன்னோன்னா, பொதுவாக கசகசா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம், வெள்ளரி விதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் பேஸில் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெயோட அந்த ரெண்டு இதையும் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி போட்டு, அது கொஞ்சம் கொதிக்கும்பொழுது வால்நட் அதையும் போடுவோம், அரைச்சி போடுவோம். அதுக்கு மேலே வெட்டி வேர் போடுவோம். எல்லாமா சேர்ந்து அது ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு அதை பண்ணவே முடியாது. என்னென்னா அது அப்படியே பொங்கி வழிஞ்சிடும். ஸோ ரொம்ப பெரிய கண்டெய்னரில் போட்டு செஞ்சு அதை மூடி வச்சுட்டு ஒரு 1 month கழித்து திறப்பும்போது மேலே அழகாக கோல்டன், அப்படியே வாட்டர் மாதிரி கோல்டன் ஆயிலுங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கலரில் அது இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஆயில். இது பாடி ஃபுல்லாக தடவிக்கலாமா? இப்போ நான் சொன்னது எல்லாமே நல்லது தானே. ஆயில் கண்டென்ட் இருக்குதுன்னு சடனாக இப்படி ஒரு டவுட் எழுப்புறீங்க? இல்லை, அதாவது வந்துட்டு ஸ்கின்னுக்கு மட்டுமா? சில பேர் சொல்லுவாங்க இது பாடிக்கு போட தேவையில்ல, வெறும் ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது எதுக்காகன்னா, அவங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ தெரியாது இல்லையா. இப்போ இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது எப்படின்னா, மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிறதுனால தே ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். ஸோ அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஹோல் பாடியும் நல்ல ஒரு அந்த ட்ரைனஸ் வராமையே இருக்கும். ஒரு 30-40 வயசுக்கு ஆரம்பித்தாங்கன்னா தே வில் நாட் ஹாவ் இந்த கிராக் இருக்காது, இந்த ஃபீட் கிராக் இருக்காது, லிப் கிராக் இருக்காது, கையில் வந்து இந்த ஈவன் பாமில் கூட நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, கொஞ்சம் வெடிப்பு வெடிப்பாக இருக்கும், அதெல்லாம் இருக்காது. லாட் ஆஃப் பீப்புள் தே ஹாவ் த இஷ்யூ. இப்படி ஒரு கோடு போட்டால் ஒயிட்டாக வரும். தட் இஸ் த ட்ரைனஸோட இம்பேக்ட்டு. எதுவுமே இருக்காது. உங்கள் பாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோலாக ஒரே கலரில் ஒரே ஷைனோட, ஒரே கலர் ஒரே ஷைன் ஒரே ஆயில், ஸ்கின் ஆயில். இது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது மேம், பயன்படுத்தணும். அது ஆக்சுவலி அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஸ்மெல்லும் வரும். அதில் கசகசா ஸ்மெல்லு வரும், வெள்ளரி விதை ஸ்மெல் வரும், நல்லெண்ணெய் ஸ்மெல் வரும், வெட்டி வேர், எல்லாத்தோட ஸ்மெல்லும் வரும். பட் ஸ்டில் அதை நீங்கள் போட்டு நீங்கள் தடவிட்டு வந்தாலும் சரி, வாஷ் பண்ணாலும் சரி, உங்கள் ஸ்கின்னு பார்த்தா உங்களுக்கே பிடிக்கும். அந்த மாதிரி வந்து ஸ்கின்னோட டெக்ஸ்சரை நல்ல ஒரு ஷைன் அப்படிங்கிறத விட முதல்ல வந்து ஒரு நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கும், ஒரு கம்ப்ளெக்ஷனை கொடுக்கும். இதெல்லாம் கொடுத்தானாலும் கொஞ்சம் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது, நிரந்தரமாக நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நல்ல ஃபேர்ம் ஸ்கின்னை கொடுக்கும். இந்த லூஸ் இல்லாமல் ஒரு ஏஜுக்கு அப்புறமா வந்து சாகிங் வருது, இந்த ரிங்கிள்ஸ் வருது, ஸ்கின்ல நிறைய இருக்குது இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லாமல் நீட்டாக உங்களோட ஹோல் பாடியோட ஸ்கின்னும் எப்போவுமே ஒரே லெவலில். ஏஜிங் ஆஃப் ஸ்கின் வில் பி ஜஸ்ட் அரெஸ்டட். ஏஜிங் ஆஃப் ஸ்கின்னை அப்படியே அரெஸ்ட் பண்ணிவிடும் இது. திஸ் இஸ் த பெஸ்ட் ஆயில் ஃபார் 40+, 50+. ஏன்னா ஏஜிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏஜிங்னால் வர ஸ்கின் இஷ்யூஸ்லாம் இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் ஒரு ஏஜில் வரும். சில பேருக்கு வந்து கணுக்காலில் வரும், சில பேருக்கு வந்து
லைக் நீல வரும், ஆங்கிள்ஸில் வரும், இந்த மாதிரி ஒரு ஸ்கின் இஷ்யூஸ்லாம் நிறைய ஏரியாஸில் வரும். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் தே கோ ஃபார் இந்த சொரியாசிஸ் மாதிரிலாம் கூட வரும். பட் எந்த ஸ்கின் இஷ்யூ ஆனாலும் இந்த ஆயிலோட இம்பேக்ட் எப்படின்னா அது அப்படியே சாஃபன் பண்ணிடும், ஸ்கின்னை வந்து சாஃபன் பண்ணிடும். முதுகில் நிறைய பேருக்கு வரும் அந்த கருப்பு கருப்பாக புள்ளி வந்து, அது வந்து ரொம்ப ஸ்க்ராச்சிங் சென்சேஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திஸ் இஸ் த பெஸ்ட். ஓகே. நிறைய பேருக்கு வந்து இச்சிங் இருக்கும். இதை மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து காலெல்லாம் வந்து ரொம்ப அரிப்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கணுக்கான் கிட்ட அரிப்பு இருக்கும். இந்த அரிப்பு வந்து அந்த சென்ஸ் இருந்ததுன்னா, அந்த ஏர்ஜ் இருந்ததுன்னா, யூ வில் யூ cannot கண்ட்ரோல் தட். எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஏர்ஜ் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரிலாம் ஒரு எம்பராஸ்மெண்ட் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஆயில் தான் இது. ஸோ மேம், இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் மக்களுக்கு சொல்ல போகிற பஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பஞ்ச் என்னென்னா, எல்லாரோட இன்டென்ஷன், எல்லாருக்கும் தேவை என்ன, ஒரு ஸ்கின்ங்கிறது நல்ல சாஃப்டாக, டெக்ஸ்சர் நல்லா, ஒரு கம்ப்ளெக்ஷனும் யூனிஃபார்மாக இருக்கணுங்கிறது தானே. ஸோ இதுக்கு என்ன பஞ்ச் அப்படின்னா, மென்மை தேடும் சருமத்திற்கு இயற்கை கொடுக்கும் பரிசு. ஸோ மேம் சொன்ன இந்த ஆயில் வந்து ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆயிலை நீங்களும் பயன்படுத்துங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு, அதாவது உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே இந்த ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க www.rmherbals.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணணுமா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா, இந்த சேனல், அதாவது RM Herbals சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். நன்றி.